குமரி எல்லையில இவ்வளவு நாட்களா கோழி கழிவுகளை தான் கொட்டினாங்க, இப்போ தெருநாய்களையும் விடுறாங்களா? அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு இந்த சம்பவம். 20க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் கேரள மாநிலத்திலிருந்து குமரி எல்லை பகுதியில் விடப்பட்டிருக்கு. வாகனத்தை விரட்டி பிடிச்சு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க பொதுமக்கள். என்ன நடந்தது விரிவா அந்த வீடியோல பார்க்கலாம். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பகுதியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட தெருநாய்களை ஏற்றிட்டு வாகனம் ஒண்ணு குமரி மாவட்டத்தினுடைய எல்லை பகுதியில ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நாய்களை விடுறதுக்கான முயற்சியில ஒரு கும்பல் ஈடுபட்டிருக்கு. இந்த நிலையில தான் கட்டச்சல் பகுதியில நாய்கள் அந்த கும்பல் அவிழ்த்து விட முயற்சி செஞ்சதா கூறப்படுது. அதை பார்த்த அங்கிருந்த மக்கள் அந்த வாகனத்தை மடக்கி பிடிச்சு அந்த கும்பலை சிறை பிடிச்சிருக்காங்க. மேலும் அவங்களால விடப்பட்ட தெருநாய்களையும் மீண்டும் பிடிக்க வச்சிருந்திருக்காங்க. உடனடியா களியல் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில இந்த கும்பலையும் பிடிபட்ட நாய்களையும் காவலர்கள் கிட்ட ஒப்படைச்சிருந்திருக்காங்க அந்த பொதுமக்கள். குமரி மாவட்ட எல்லை பகுதியான நெட்டா சோதனை சாவடி வழியா வரும்பொழுது நாய்களுக்கு ஊசி போடுறதுக்காக நாய்களை கொண்டு போறதா இந்த கும்பல் தெரிவிச்சதா கூறப்படுது. கடந்த சில நாட்களாகவே கேரள மாநிலத்திலிருந்து தமிழக எல்லை பகுதியில கோழி கழிவுகள் கொட்டப்பட்டுட்டு வரக்கூடிய சூழல்ல இப்போ தெருநாய்களையும் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து இங்க விட முயற்சி செஞ்ச இந்த கும்பலால பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பும் கிளம்பியிருக்கு. மேலும் இந்த வாகனத்துக்கு கடையாள் பேரூராட்சி சார்பில் 2 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பா போலீசார் அந்த கும்பல் கிட்ட தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில அந்த கும்பலுக்கு பேரூராட்சி சார்பில் அபராதம் விதிக்கப்பட்டு நாய்களை மீண்டும் அந்த கும்பலோட கேரளாவுக்கு அனுப்பி வச்சதா கூறப்படுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.